யாருக்கு ஞானஸ்நானம் கொடுக்கணும்? மனம் திரும்பினவர்களுக்கு. நீங்கள் ஞானஸ்நானம் எடுத்தால் நோய் சுகமாகிவிடும். நீங்கள் ஞானஸ்நானம் எடுத்தால் கைம்பெரிய ஆசிரியர்கள் இல்லை, அப்படி அல்ல. அது ஞானஸ்நானம் எப்படி? பாவ மன்னிப்பு கண்டு மனம் திரும்பணும். அதாவது இதுவரைக்கு செய்த பாவங்களை விட்டு மனம் திரும்பி அடுத்து பாவ மன்னிப்பு பெறணும். இன்று நாம் எடுக்கிற ஞானஸ்நானம் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என்மேல் பழைய வாழ்க்கை எனக்கு வேண்டாம் என்ற ஒரு மனம் திரும்புதல், மெய் மனம் திரும்புதல் இருக்க வேண்டும் என்று இறைவாக்கு சொல்கின்றது. கர்த்தருடைய வார்த்தையை நாம் மீறக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தையின்படி எழுதியிருக்கிற பிரகாரம் இயேசு சுவாமி போதனை செய்தது மாத்திரமல்ல, அவரே நடத்தி காட்டினார், அவரே ஞானஸ்நானம் எடுத்தார். இந்த நாளில் மனம் திரும்பினவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்க போகிறோம். ஞானஸ்நானம் பெற்று தேவ நீதியை நிறைவேற்றி ஜலத்தை விட்டு வெளியேறின போது மேலே இருந்து சத்தம் உண்டாயிற்று. நேசகுமாரன் இவரில் ஞானஸ்நானம் எடுக்கிற நம்ம ஒரு மேல் அவர் பிரியமாயிருப்பார், இருக்க போகிறார், இருக்க போகிறார். நான் ஒரு தகப்பன் தாய்க்கு பிறந்தவர்களாயிருந்தாலும் இன்று முதற்கொண்டு அவனுடைய புத்திரர்களாய் புத்திரிகளாகிவிடும். நேசகுமாரத்தி என்னுடைய திட்டத்தை நிறைவேற்றி விட்டார்கள் என்று ஆண்டவர் சொல்லுவார். வருகிற இந்த வாரத்தின் சனிக்கிழமை தலைமை சபையில் வைத்து தலைமையை மூலமாக காலை 10 மணி அளவில் ஞானஸ்நான ஆராதனை நடைபெறவிருக்கிறபடினாலே ஒப்பு கொடுத்த பிள்ளைகள், இந்த வாக்கு கொடுத்த பிள்ளைகள், இன்னும் எதிர்பார்த்து காத்திருக்கிற பிள்ளைகள், நீங்க கடந்து வாங்க, இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திடுங்க. இனி காலம் செல்லாது. ஹல்லேலூயா.